எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வேக்கப் சேலஞ்ச் பற்றி நான் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். செப்டம்பர் 1 to செப்டம்பர் 21 வரைக்கும் நடக்க இருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து லாஸ்ட் வேக்கப் சேலஞ்சிலே கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட மாற்றங்களை அவங்களோட வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களோட லைஃப்பில் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நீங்களும் அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேக்கப் சேலஞ்சில் கலந்துக்கலாம். இல்லை லாஸ்ட் வேக்கப் சேலஞ்சை நான் சரியாக கம்ப்ளீட் பண்ணல, இந்த வேக்கப் சேலஞ்சில் நான் கலந்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக கலந்துங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண இருக்கிறோம். ஸோ இந்த சவுத் சைட்லாம் அதெல்லாம் தாண்டி இந்த நார்த் சைட்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ விநாயகர் எப்படி உருவானார் அப்படின்றதுக்கே பல ஸ்டோரி இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பண்டிகையையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், திதியை வச்சிருக்கோம், இல்லை நட்சத்திரத்தை வச்சிருக்கோம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது, சதுர்த்தி என்பது ஒரு திதி. ஸோ இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறையில இந்த சதுர்த்தியில வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது வந்து வருது. ஸோ நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணணும், இந்த விநாயகர் சதுர்த்தினால என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட முன்னோர்கள் ஒரு விஷயத்தையுமே வந்து சும்மா ஏதோ இந்த நாள்ல வந்து இது சும்மா செலிப்ரேட் பண்ணிக்கிங்க, இந்த நாள் சும்மா இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் வைக்கல. ஒரு நாளுக்கு பின்னாடியும் அந்த நட்சத்திரத்தோட அடிப்படையிலும் அந்த திதியோட அடிப்படையிலும் ஒரு விஷயமும் வைக்கப்பட்டதற்கான காரணம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதைப்படி நான் வந்து ஏன் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றதுக்கு நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஏன் மார்கழி மாதத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம காலையில எழுந்து நம்ம கோலம் போடுறதா இருக்கட்டும், ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆடி மாதம் முடிந்து இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்றது வந்து இந்த சூரியன் வந்து இருட்டை நோக்கி இதுக்கப்புறம் பயணம் பண்ண போகுது. ஸோ அதனாலதான் இந்த ஆடி மாதம் வந்து இந்த இருட்டு, இந்த இருள் சூழ்ந்த அந்த நேரம் என்பது அந்த ஆடி மாதம். ஸோ அந்த ஆடி மாதத்துல வந்து இறைவனை வந்து முழுவதுமாக வழிபட சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நற்காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்த இருளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அந்த மாதம் என்பதால் அந்த நேரத்தை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆவணி மாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இருளை நோக்கி அப்படி பயணம் பண்ண போகுது. அதுக்கப்புறம் எப்போ விடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மார்கழி மாதத்துல தான் அந்த வெளிச்சம் என்பது வரும். ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடியது இந்த 1 year சைக்கிள். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஜஸ்ட் நான் சொல்றத ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா வச்சுங்க. ஓகே, ஸோ இது டைம் படி வந்து பார்க்கும்போது ஆடி மாதம்ன்றது வந்து அந்த ஈவினிங் டைம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அப்படி ஆவணி மாதம் அப்படியே கொஞ்சம் கடந்து போகும்போது அடுத்து ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து டிராவல் பண்ணும். 6 மாதம் வந்து பகல் பொழுதாகவும் 6 மாதம் வந்து இரவு பொழுதாகவும் பயணம் பண்ணும். இது வந்து இந்த ஆரம்பம், இந்த இருள் சூழ்ந்த ஆரம்பம் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம், இந்த ஆவணி மாதம் வந்து அடுத்து வரக்கூடியது. அப்ப இந்த விநாயக பெருமானை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா இடத்துக்குமே இந்த விநாயக பெருமான், இப்ப நீங்க ஒரு உள்ள கோயிலுக்கு போறீங்கன்னா கூட விநாயகர் பெருமான் வந்து வெளியே இருப்பார். இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் நீங்க வந்து உள்ள அந்த மூலஸ்தானத்துக்கே நீங்க போகணும், எல்லா கோவில்கள்லையுமே. அப்போ இந்த விநாயகர் தான் வந்து அடிப்படையாக இருக்கிறார். இப்போ நீங்க திருமூலர்ல எழுதிய திருமந்திரத்தை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் பாடல்ல வந்து போட்டு தான் ஸ்டார்டே பண்ணுவார். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு சொல்லி அந்த விநாயகரோட பாடலை வைத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி நீங்க ஔவையார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விநாயகர் அகவல்னே தனியா எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விநாயக பெருமான் அப்படின்னாலே ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அடிப்படையா ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, உங்களுக்கு விநாயக பெருமானை நீங்க வணங்கிட்டு பண்ண எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த விநாயகர் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஞானத்திற்கு உண்டான கடவுள். அப்போ விநாயக பெருமானை நீங்க வழிபடும் போது இந்த மாயை விலகி உங்களுக்கு இந்த உண்மைத்தன்மை என்ன, இந்த வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் தீர்க்கக்கூடியவர். ஸோ இந்த விநாயக பெருமான் எதற்கூட சம்மந்தப்பட்டது அப்படின்னா யோகத்துடன் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு ஞானிகள், மகான்கள், முனிவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஞான பாதையிலும் இந்த யோக பாதையிலும் இருக்கிறாங்கல்ல, அதுக்கு எல்லாத்திற்கும் அடிப்படை வந்து விநாயக பெருமான் தான். இந்த நீங்க ஔவையார் எழுதிய, ஔவையார் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய இந்த ஒரு பொக்கிஷம் விநாயகர் அகவலை நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தை தான் அந்த பாடல்லையே இருக்கும். அது விநாயகராக அந்த குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. விநாயகர்னாலே யோகம் தான். அப்ப அந்த யோகத்தை அந்த மாதத்துல நம்ம
மேற்கொள்வதற்காக அந்த விநாயகர் சதுர்த்தி என்பது செலிப்ரேட் பண்ணப்பட்டது. அப்ப இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பக்தின்னு போனதுனால இதோட காரணம் எதற்காக பண்றோம், இது ஏன் நம்ம செய்யறோன்றதே தெரியாம போச்சு. அப்ப இந்த ஞானத்திற்கு மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு நேரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதத்துல நீங்க பண்ண வேண்டியது நாளைக்கு நடக்க இருக்குது. ஸோ டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில 9:15 to 10:15 இதுதான் வந்து நல்ல நேரம். அந்த நேரத்துல நீங்க வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்தி தியானத்தை மேற்கொண்டாலும் சரி, அந்த நேரத்துல ஜீவ சமாதி வழிபாடு நீங்க பண்ணீங்கனாலும் சரி, நீங்க யோகம் சம்பந்தப்பட்டு எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேற லெவல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ எப்படி காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்கன்னு சொல்லி சொல்றோம், அதே மாதிரி அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல ஞானத்தை கொடுக்கும். விநாயக பெருமான் அப்படின்னாலே ஞானம் தான், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த ஞானம்ன்றது. சும்மா ஏதோ உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சிருச்சுன்னா பணம்னால உங்களுக்கு ஒரு விஷயமும் ஏற்பட போறது இல்லை. ஆனா ஒரு மனிதனுக்கு எதை கொடுத்தா மிகப்பெரிய லெவல் அவன் உயர்வான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்க வேண்டியது என்னன்னா ஞானம் தான். அப்ப அந்த ஞானம் என்பது விநாயக பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ நாளைய தினத்துல இந்த பூஜையெல்லாம் நீங்க முடிச்சுட்டு இந்த டைம்லயே நான் ஜீவ சமாதி போடுமா அப்படின்னா இல்ல, நீங்க அந்த சதுர்த்தி தீதி முடியறதுக்குள்ள நீங்க ஜீவ சமாதியை நீங்க போயிட்டு வணங்கிட்டு வாங்க. ஜீவ சமாதி பக்கத்துல என்ன ஜீவ சமாதி இருக்கோ நீங்க அங்க போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. இல்ல ஜீவ சமாதி எனக்கு பக்கத்துல இல்லை அப்படின்னா கோவில்களுக்கு போயிட்டு நீங்க வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த பக்தி சார்ந்தோ உங்களோட மனதை அங்க ஒருநிலைப்படுத்தக்கூடிய அளவுல நாளைக்கு சில விஷயங்களை நீங்க மேற்கொள்வதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ஸோ இந்த விநாயகர் பெருமானை பத்தி நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய அவருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அருகம்புல்லா இருக்கட்டும், இல்லை நம்ம படைக்கக்கூடிய கொள்கட்டையா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த உடம்பை சுத்தப்படுத்துவதும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அருகம்புல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை குறிக்குது? காலையில நீங்க எந்திரிச்சு போய் இந்த அருகம்புல் குடிச்சிங்கன்னா உள்ள பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு வந்து பியூர் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த உடலை சம்மந்தப்படுத்தியும் இந்த மனதை சம்மந்தப்படுத்தியும் இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை சம்மந்தப்படுத்தியும் தான் இருக்குது. ஸோ இறைவன் அப்படின்னு வச்சது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்களை இப்படி கடைபிடிப்பதன் மூலமாக அவனோட வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றதுக்காக இந்த இறை வழிபாடு அப்படின்றது எல்லாமே அந்த காலத்துல கொண்டு வரப்பட்டது. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நாளைக்கு சில விஷயங்களை இது சம்மந்தப்படுத்தி யோகம் சம்மந்தப்படுத்தி பண்ணுங்க, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணம் காசு உங்களுக்கு குறைவாக இருக்கா, பணம் காசு உண்டாகும். ஏன்? மனம் தெளிவு பெற்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, உடல்நிலை பிரச்சனையும் சரியாகும். எந்த விதத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நாளைக்கு நீங்க இந்த பூஜைகளை இந்த நேரத்துல நீங்க பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.